அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பும் அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 964 ரூபாய் 41% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 50% உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 972 ரூபாய் 6% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 83% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 972 ரூபாய் 80% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 70% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 45% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்கள். தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாயாக உள்ளது. இது ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 970 ரூபாய் 10% வழங்கி இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 274 ரூபாய் 45% வழங்கி இருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் படைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு. ஒருவேளை நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் சரி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 150 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறுவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறுவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறுவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறுவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மெலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி அல் முக்காசிம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சு பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணம் ஆரம்பிடுறாங்க. ரேட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே மாதிரி சுலைமானி அல் முக்காசிம் எக்ஸ்சேஞ்ச் இப்போ ஜஹராவில் புதிதாக திறக்கப்பட்ட இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்திலே இருக்குது. ஜஹராவில் தற்போதைக்கு இருக்குது. சுலைமானி அல் முக்காசிம் எக்ஸ்சேஞ்சில் வெறும் 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. ரேட்டும் ஓரளவுக்கு நல்ல ரேட் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்களுடைய பணத்தை ₹1 இருந்தாலும் அது உங்களுக்கு லாபம் தான் அதிகமாக கிடைத்தால் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் தெரிந்தவர்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 491 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 573 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 945 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 655 ஃபில்ஸ். தங்க விலை மறுபடியும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. இதோ பொது ஆணையகம் அறிவித்தல் வெளியிட்டது. குவைத்தி குடிமகன் கைது செய்யப்பட்டார் சல்வா பகுதியில். பணிப்பெண் ஒருவர் சபால் நாசர் பகுதியில் தனது அறையில் உயிரை மாய்த்தபடி சரளமாக. அதே மாதிரி மொபைல் ஃபோன் ஸ்கேம் ஆன்லைன் ரொம்ப கவனம். இதோ சிரியா மீதான அனைத்து தடைகளையும் நீக்கிய அமெரிக்க ஜனாதிபதி
அதே போல 150 உயிர்கள் கடந்த வருடத்தில் மற்றும் பலியாகி உள்ளது. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA பிளாக். இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்கள் நாட்டுக்கு போடணும். அதே போல் இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ பற்றிய தகவல் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுடைய பல கேள்விகளுக்கு அதில் பதில் நிச்சயமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், பார்க்காதவங்க. அதே போல் அவங்களுடைய தொலைபேசி இலக்கம், பாஸ்வேர்ட் இதெல்லாமே அதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். மனித வளத்துக்கான பொது ஆணையகம் அவர்களின் பாதுகாப்பு முக்கியமானது. உன்கே ஆரக்ஷாவ வெதகாத்வே. எல்லா பாசையிலையும் போட்டிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? முன்னாடியெல்லாம் பண்ணின ரிக்வெஸ்ட் தான் இப்படி அவங்களுடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் ஒவ்வொரு மொழிகள்லையுமே, அனைத்து மொழிகள்லையுமே அட்டாச் பண்ணுறாங்க. காரணம் இதோ வெயில் காலம் ஆரம்பமாகுது. வெயில் காலம் ஆரம்பமாகும் போது மனித வளத்துக்கான பொது ஆணையகம் காலை 11 மணியில் இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் அல்லது 4 மணி வரைக்கும் இந்த வெயில் காலங்களில் திறந்த வெளிகளில் வேலை செய்கிறத நிறுத்துவாங்க. அதற்கான ஆயத்தம் தயாராகி கொண்டு வருது. இன்னும் சில நாட்களில் அதற்குரிய உத்தியோகபூர்வ அனுமதியை வழங்கிடுவாங்க. அது வரைக்கும் இப்போதைக்கு வேலை செய்யுங்க. மங்காஃப் தீ விபத்து வழக்கில் 2 குடிமக்களுக்கும் ஒரு எகிப்தியருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 6 வெளிநாட்டவர்கள் பொய் சாட்சியம் மற்றும் நீதியிலிருந்து தப்பியோடியவரை மறைத்த குற்றச்சாட்டின் பேரில் ஓராண்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேல்முறையீட்டு மனு நிராகரிக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து கவனம். அப்பார்ட்மெண்ட்களில் ஹாரிஸ்களாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடந்தாலும் நீங்களும் ஜெயிலுக்கு போக வரும். இதுவரையிலும் கிட்டத்தட்ட 180 பேர் தீ விபத்து மற்றும் வாகன விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாக கடந்த ஆண்டிலிருந்து தற்போதைக்கு வரைக்கும் புள்ளி விவரங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்தில் தொடர்ந்தும் வாகன விபத்துக்களில் உயிரிழக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவில் நடந்த மாநாட்டில் பேசிய போது அனைவருடைய மனதையும் கவர்ந்த வகையில் மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிரியா மீதான தடை, பொருளாதார தடை, ஏற்றுமதி இறக்குமதி தடை, இந்த மாதிரியான அனைத்து விடயங்களிலிருந்தும் சிரியா மீதான தடை நீக்கப்பட போகின்றது. அதற்குரிய உத்தரவை டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாநாட்டின் சந்திப்பில் வழங்கியிருக்கின்றார். நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் இதற்கு முக்கியமான கோரிக்கை வைத்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. And very importantly, after discussing the situation in Syria with the Crown Prince, your Crown Prince, and also with President Erdogan of Turkey, who called me the other day and asked for a very similar thing, among others, and friends of mine, people that I have a lot of respect for in the Middle East, I will be ordering the cessation of sanctions against Syria in order to give them a chance at greatness.
சல்வா பகுதிகளில் வாகன திருட்டு மற்றும் வழிப்பறியில் ஈடுபட்ட ஒரு குவைத்தி குடிமகன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சல்வா பகுதியை பொறுத்தவரையில் வெளிநாட்டவர்கள் அதிகமாக தங்கக்கூடிய பகுதி. நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டியிலேருந்து ஒருத்தர் நிறுத்தி பத்தாக்கா கேட்டார், பர்ஸை கேட்டார், நான் கொடுக்கல, ஓடிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் தயவு செய்து ரொம்ப கவனம். போலீஸ் அதிகாரிகளாக இருந்தால் வண்டியிலேருந்து இறங்கி கேட்பாங்க. சும்மா சிஐடி மாதிரி பொய்ய சொல்லிட்டு வரவங்க வண்டியிலே இருந்து உங்களுடைய பர்ஸை எடுத்துகிட்டு ஓட பார்ப்பாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். சபால் நாசர் பகுதிகளில் சபால் நாசர் போலீஸ் நிலையத்துக்கு திடீர் கோல். பணிப்பெண் ஒருவர் தனது அறையில் உயிரை மாய்த்த நிலையில் இருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து உடனடியாக விரைந்த காவல்துறை உடனடியாக சடலத்தை மீட்டு தடவியல் துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறதா தெரிஞ்சிருக்காங்க. தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டதாக தான் இப்போதைக்கு தகவல் வெளியாக இருக்குது. இது சம்பந்தமான மேலதிக தகவல் உடல்கூறு ஆய்வின் பிறகு தெரிய வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக ஒரு சிலர் கொல்லப்படுறாங்க, ஒரு சிலர் தானாகவே இந்த மாதிரி தவறு செய்கிறீங்க. ஆனால் ஒரே ஒரு விடயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் இருவர் நீங்கள் உங்கள் உயிரை மாய்த்து கொள்றதால கொன்று புதைச்சாலும் சரி, கொன்று தொங்க விட்டாலும் சரி, உண்மையிலேயே அவங்க தான் உயிரை மாய்த்துட்டாங்க அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதால் தயவு செய்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் தயவு செய்து இந்த மாதிரியான தவறுகளை பண்ணாதீங்க. முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்களில் தோற்று போனவங்க முன்னேறி வந்திருக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். முயற்சி செய்யுங்க, போராடுங்க. தயவு செய்து இந்த உயிரை விடுற எண்ணத்திலிருந்து வெளியாகுங்க. எத்தனையோ பேர் எவ்வளவோ முயற்சிகளை பண்ணுறாங்க. சாகரத்துக்கே தைரியம் இருக்குன்னா ஏன் அந்த தைரியத்தை வாழ்க்கையில் காட்டக்கூடாது? ரொம்ப கவனம். அதே போல் இதோ ஆன்லைனில், அதாவது ஃபேஸ்புக்கில் இந்த ஒவ்வொரு ஆன்லைன் இதுகளில் ஃபோன்கள் ஏதாவது போட்டிருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது பொருட்கள் விற்கிறதுக்கு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பொருட்கள் வாங்க நீங்கள் போகிறீங்களா நேரடியாக, தயவு செய்து கவனம். இதோ ஒரு அராபிய வெளிநாட்டவர் ஒரு மொபைல் ஃபோன் ஆன்லைனில் விற்கிறதுக்கு இருக்கிறதா போட்டிருக்கிறாரு. அதை நம்பி ஒரு நபர் வாங்குறதுக்காக போயிருக்கிறாரு. ஒரு பில்டிங்கோடைய பேஸ்மெண்ட்டில் வைத்து அவர்கிட்ட கத்தியை காட்டி மிரட்டி அவர்கிட்ட அந்த பர்ஸும் அவர்கிட்ட அந்த ஃபோன் எல்லாம் பிடிங்கிட்டு வழிப்பறி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இந்த ஆன்லைனில் பொருட்கள் வாங்க போகிறீங்களா இருந்தால் தயவு செய்து ரொம்ப கவனம். ஆள்நாடு மாட்டம் இல்லாத ரகசியமான இடங்களுக்கு வர சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற காசையும் பிடுங்கிட்டு போக போகிறாங்கன்றது தான் அர்த்தம். அது மாதிரி தான் இவருக்கும் நடந்திருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். முன்னாடி வரக்கூடிய வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய வணக்கம். உங்கள் வாழ்வில் அனைத்து செயல்பாடுகளும் வெற்றி அடைந்து அனைவரும் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கிறேன். இந்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துளி உதிரத்தால் இன்னும் ஒரு உயிரை காப்போம் அப்படின்ற ஒரு முயற்சி தான் வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஒன்றியம் குவைத். எதிர்வரும் மே மாதம் 16 குவைத்துடைய இரத்த வங்கி முகாம் ஜாப்ரியா மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் இந்த ஜாப்ரியா இரத்த தான முகாமில் இரத்த தானத்தை செய்யலாம். உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம் என்ற துணிப்பொருள் பலருடைய தேவையாக இருக்கும் இந்த உதிரம் நம் உடம்பில் இருக்கின்றது. நம் கொடுத்த உதிரத்தால் இன்னொருவருடைய உயிரை காப்பாற்ற முடியும். அதே போல அதை நம்மளுக்கும் நம்மளுடைய உதிரமாக ஒரு அவசர தேவைக்கு பாவிக்கவும் முடியும், உபயோகப்படவும் வாய்ப்பு இருக்குது. இந்த நாடுகளிலே நிறையவே வாகன விபத்துகள், பல உயிரிழப்புகளை தொடர்ந்துமே பார்க்குறோம். சில நேரங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு உதிரம் தேவைப்படும் போது இல்லாது போனால் நிச்சயமாக அது நாம் உதிரத்தோடு இருக்கும் நமக்கும் சேர்த்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை. அதால் முடிந்த வரைக்கும் உங்களால் முடிந்தவங்க நிச்சயமாக பங்கேற்க முயற்சி பண்ணுங்க. ஜாப்ரியா இரத்த வங்கி முகாமில் மதியம் 1 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் எதிர்வரும் 16 மே மாதம் வெள்ளிக்கிழமை உங்கள் அனைவருடையும் அன்போடு ஆதரவோடும் எதிர்பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.